ஹாய் guys, இது மைன்கிராஃப்ட் பார்ட் 2. போன பார்ட் 1ல வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ வேர்ல்டு. இது என்ன இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது நான் நல்லா போயிட்டேங்க ரொம்ப தூரம். அதாவது வேர்ல்டு தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டேன். ஆனா வீடியோ ரெக்கார்ட் பண்றது டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு தானாவே. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்ப நான் மட்டும் தனியா விளையாட போறதில்ல. இப்போ ஒருத்தன் வருவான் பாருங்க. இப்போ வருவான், ஜாயிண்ட்னு வருமே. நான் நான் சொல்லிட்டு இருந்தேன், வந்துட்டான் பாருங்க. எங்கடா நீ? எங்க இருக்க இந்த ஆர்க்கு? இவன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா என் தம்பி. இவனும் நானும் கொஞ்ச நாள் தான் பக்கத்துல இருப்போம். மீதி நாள்லாம் அவன் வேற ஊருக்கு போயிடுவான், நான் இந்த ஊர்ல இருப்பேன். சரி, நான் சேர்ந்து இன்னைக்கு சர்வைவ் பண்ணலான்னு இருக்கோம். இந்த பாட்டு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அங்க சர்வைவ் பண்ணும் ஒரு நல்ல ஐலாண்ட் அந்த மாதிரி இடத்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம். அதான் கண்டென்ட். இன்னைக்கு பார்ட் 2ல என்ன பண்ண போறோம்னா, வீடு கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றது தான் டெவலப். அப்படியே ஒன்று வீடு கட்டுவோம், இல்லை மைன் பண்ணுவோம். அதாவது கேவ் அது மாதிரி கண்டுபிடிச்சி அப்படியே நல்லா மைனிங்லாம் ஆழமாக போயிடுவோம். ஒன்று அது பண்ணுவோம், எல்லாம் வீடு பண்ணுவோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே வர லயன் ஃபார்ம் எப்படி பண்ணுறது, கோல்டன் ஃபார்ம் எப்படி பண்ணுறதுன்னு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். அது டுட்டோரியலாக பண்ணியும் காட்டுவோம். இதுக்கு இது வந்து ஃபாக்ஸ், நோ ஃபாக்ஸ். இது பக்கத்தில் போனாலும் நம்ம பக்கத்துலேயே நிற்காது. இது டேமும் பண்ண முடியாது. இதுக்கு பிடிக்காதது ஆடு, பன்னி. சரியான மோசமான இதுங்க. மாடு என்ன விஷயம் தெரியல. பின்னாடி வரானா? எங்க போறான்? வர்றானே, நிறைய வாழு மாதிரி கொத்திக்கிட்டு வரான். சரி, எங்க போறது இப்போ? சரி, எங்கேயாவது போவோம். முதல்ல கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். பண்ணு. இங்கே வரேன். எங்க போய் கல்லு தேடுறது? என்னடா கல்லு வேணுமேடா எனக்கு. அங்கேறா லெஜண்ட் சார். இவர் நம்ம எப்பயாவது ஒரு கேம்லயாவது பார்த்து விஷ் பண்ணி இருக்குது. லெஜண்ட்னா நீ யாருன்னு நினைக்கிற? பண்ணி இல்லடா, ஒரு லெஜண்ட்ரா. தெரியல, முதல்ல வாய் மூடிட்டு இருக்கணும். கல்லு நோண்டி காலங்கள் எல்லாம் வருவேன். அங்கே அது பாட்டுன்னு எனக்கு தோணல, ஏரோபிரைனா இருக்கும்னு தோணுது. ஏரோபிரைன்றது சர்வைவல். அது மோடு போட்டு வரணும்னு நினைக்கிறேன்டா. என்னடா நீ அங்கேயே இரு, அப்பதான் என்னால வர முடியும். கேம் விட்டு வந்து போயிட்டேன். என்னன்னு பாக்குறேன். நெட் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு நெட் ஆஃப் ஆயிடுச்சு. நீ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி விடு. ஒரு நிமிஷம் காஷ்.
ஒரு சின்ன பிரச்சனை, நெட் ஆஃப் ஆயிடுச்சு. அதை மட்டும் ஆன் பண்ணிட்டு வந்து வரேன். பேக் டு மென். ஆமா குடு. என்ட்ரி ஆயிட்டு காட்டு இது வர வந்துட்டேன். இந்த கேம் எதனால இது பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியல. என்ன உலக என்ன எதனால இது பண்ணாங்கன்னு எதனால இந்த கேம் யார் தயாரிச்சா? லூசாடா நீ? டேய் இல்ல நீ லூசா? என்ன மாதிரி மட இந்த மாதிரி லூசு மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதடா. யாரு கேம கண்டுபிடிச்சா? உனக்கு என்ன விளையாடுறதுதான் உன் வேலை. விளையாடுவியோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறியோ. பெரிய இது மாதிரி வந்துட்ட பேச. இங்க பாரு போடுறேன் பாரு, எடுத்துக்கோ. இந்தா இது 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 போ. இதை வச்சு படிக்கிறது உனக்கு போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, பெட் செய்யறதுக்கு ஆடு ஒன்று சித்து வாடா போலாம். ம் எங்க போறது எப்படி போறதுன்னு எதுவுமே தெரியல. யாரோ கோழியை வச்சு சாப்பிட்டுருக்காங்க, அது முக்கியம் இல்லை இப்போ. சித்து நம்ம என்ன நம்ம ஐடியா என்ன இப்போதைக்கு? இந்த வீடியோல கண்டென்ட் என்னவா எடுக்கலாம்? என்னடா கண்டென்ட் போடலாம்? கடைசி வரைக்கும் நம்ம எப்படி சர்வை பண்றோம்? லூசு, சர்வே மட்டும் பண்றது இல்லடா. இல்ல சர்வே மட்டும் பண்ணா போகாது. கடைசியில ஒரு பெரிய என்ட்ரு டிராகன் அடிக்கணும்டா. அது எவ்வளவு நாள்ல எப்படி அடிக்கிறான்னு பார்க்கணும். இப்போதைக்கு டே 1 கூட பாஸ் ஆகல. எங்க இங்க காட்டுமே இந்த ரவுண்டுக்குள்ள பாருங்க. டேஸ் பாஸ், டேஸ் பிளேட் 0. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். வரான் முன்னாடி. போத எனக்கேவா அப்பாடா கேவை கண்டுபிடிச்சிருவான்டா. ஓகே, டைனி கேவ் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. கீழே போய் ஒரே தடவையா மாட்டிக்க கூடாது, அது முக்கியம். அப்படியே பொறுமையா வாடி வாங்காம அயன்றா. பார்த்து வா, கீழே உங்களுக்கு செத்துறாது. இது கொஞ்சம் பெரிய கேம் தான் நினைக்கிறேன். அது முக்கியமே 18 22 இது வச்சிருக்கேன். கீழே வெடிப்பாண்டி இருக்கான்டா. வெடிப்பாண்டினா யார் சொல்லு? அவன் தான் வெடிப்பாண்டி. அப்புறம் ஸ்கெலிட்டனுக்கு வந்து எலும்பாண்டி. நிறைய கல்லு நிறைய எடுத்து வச்சுக்கோ, ஏறுறதுக்கு தேவை. கீழே இறங்குறோம், அவ்வளவுதான். சரி சித்து, இங்க தண்ணி இருக்கு.
இதுல இருந்து இல்ல முதல்ல ஷீல்டு பண்ணிக்கலாம் சரியா இல்ல கிராஃப்டிங் டேபிள் இருக்கு. முதல்ல உன்கிட்ட மரம் இருக்குன்னீல ஆ, அதை இதுக்குள்ள போடு ஃபர்னஸ்ல furnace ல. 22 போட்டேன். போட்டு இப்போதைக்கு இது போதும் எனக்கு இப்ப இது அயனை எடுத்து உருக்கி அயன் எடுத்தா ஷீல்டு பண்ணலாம் இன்னும் ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா போதும் கிடைச்சிருச்சுடா எங்க ஷீல்டு 2 பண்ண முடியும் இந்தா சித்து இந்தா இங்க பாரு. உனக்கு ஒரு ஷீல்டு எடுத்துக்கோ இது எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா கீழே வந்துட்டு அதான் ஆமா குஞ்சா யூஸ் ஆகும் இதை முதல்ல எடுத்து ஒன்னு ஆர்மர் போனேன்னு ஏன் லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்க முடியும் அப்படி வச்சுக்கோ லெஃப்ட் ஹேண்ட்ல எக்யூப் பண்றா மெயின் ஹேண்ட்ல எக்யூப் பண்ணாத ம் அது கீழே போனீங்கன்னா ஷீல்டு மாதிரி காட்டும் அங்க போய் வந்துருச்சு Fine. ஏதோ அச்சீவ்மெண்ட் வந்துருக்கு இல்லை இப்போ கோல் அந்த அளவுக்கு எடுத்துக்கும் ஏன்னா சும்மா ஃபியூவலுக்கு மரத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தா நமக்கு இந்த பிக்கெக்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு மரம் ரொம்ப அவசியம் அதனால அதுக்குன்னு சும்மா ஃபியூவலா யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது அதையே சரிவா உடச்சிட்டு கிளம்பலாம் டார்ச் லைட்டா ஆமா அதுவும் அவசியம் தான் இல்லை நானே பண்றேன் ஈஸி தான் பண்ணிட்டு உனக்கு எவ்வளவு தரலாம் இல்லை 12 கண்ட பாரி பாரி இது ஏன்டா இங்க போடுற அப்படியே தண்ணி தான் சரியா அப்படியே குதிக்கலாம் வேணாம் இல்ல நான் இங்க ஒரு சேஃப்டிக்கு இது போறேன் நடுக்குதுடா அப்படியே இறங்கிக்கணும் சரியா பேர்ல இறங்கிக்க ரைட் அப்படிதான் க்ரௌச் பண்ணிக்க குனிஞ்சிக்க அப்பதான் கரெக்டா இருக்கும் ரைட் அயன் கிடச்சி மறுபடியும் கீழே போறத கண்டினியூ பண்ணலாமா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் கையில கட்டி வச்சுக்கணும் செத்துட்டான் பின்ன அப்படியே கீழே குதிச்சா அப்படியே வா எங்க இருக்கியா அங்க இருந்து வா இவன் தனியா விட்டான் இவன் எப்படி சர்வை பண்ண போறானு இவன் ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இவன் வந்தவன கொடுப்போம் சிறப்புடா இது வரும்போது முடிஞ்சா ஏதாவது சாப்பாடு கொண்டு வாடா அண்ணனுக்கு இது நீ மரத்தெல்லாம் உடைக்க தேவையில்ல சரியா முடிஞ்சா ஏதாவது ஆடு கோழி அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஏதாச்சு நல்ல பெரிய கேவு தான்டா
கோல்டு எல்லாம் கிடைக்குது. வெளிச்சமா இருக்கு. இது வேற ஒண்ணு. ஏ, நீ வாடா. வெளியே வச்சு டார்ச் அடிச்சுக்கிட்டே போகலாம். இருட்டா இருந்துச்சுன்னா ஜாம்பி ஏதாவது ஸ்பான் ஆயிடும். அப்புறம் நம்மளால தாங்க முடியாதுப்பா. நம்மளால இல்லை, என்னால கண்டிப்பா தாங்க முடியாது. ஆமா, இப்படி குழம்போ மிஸ் செத்துருப்பேன். இது என்னது? இங்க இருக்கு கோல்டு. கோல்டு நிறைய. கோல்டு வந்து ஆர்மருக்கும் வேஸ்ட்டு. கோல்டு வச்சு ஆர்மர் செய்யலாம், ஆனா அது அயன் ஆர்மர் அளவுக்கு கூட வராது. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமே தவிர டியூரபிலிட்டி அதிகமா இருக்காது. புரியுதா கைஸ்? புரியுதா? உங்களுக்கு தான் சொல்றேன். இதெல்லாம் டுட்டோரியல்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இப்ப கோல்டு வந்து எதுக்குடா பின்ன இவ்வளவு எடுக்கிறேன்னு கேட்டீங்கன்னு நீங்களேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்கேஸ் நெதருக்கு போனோம் நீங்களேன், அங்க பெக்லின்ஸ் நம்மள கோல்டன் ஆர்மர் இல்லாம பார்த்தாங்க நீங்களேன், நம்மள அடிப்பாங்க. ஆத்தி ஒரு ஆட்டு கூட இல்ல. சித்து, நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தா வேண்டாம். நீ வாடா சித்து. டே அத டேய், நீ செத்தா என்ன சாவாட்டி என்ன? என்கிட்ட இவ்வளவு ஜாமான் வந்து செத்தா நீ ஏன் ஃபுல்லா வேஸ்ட். இல்ல, இதை முதல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கேன். இந்த கோஆர்டினேட் இருந்தா வரலாம் மறுபடியும். சரி, இப்ப நீ வா மறுபடியும். சீக்கிரம் வாடா, பசிக்குதுடா எனக்கு. ஒண்ணுமே இல்லடா சாப்பிடுறேன். இப்ப நீ வா மறுபடியும். சீக்கிரம் வாடா, பசிக்குதுடா எனக்கு. ஒண்ணுமே இல்லடா சாப்பிடுறேன். சீட் பண்ணி நீர் அப்புறம் மேல வாசல் இப்படிதான் அப்படியே பார்த்து எவ்வளோதா
நான் இங்கே அப்படியே அப்படியே ஃபுல்லாக கும்முருட்டாக இருக்கே ஆட்டி. எப்படா போகிறது? எப்படா இது ஒரு பெட்ல நீங்க நீ எப்படா இது வரைக்கும் எனக்கு விளையாடவே இல்லை. தாத்தாட்ட பேசிட்டு இருக்கேன். சரிவா போலாம். மேல ஜாம்பிஸ் இருக்கு, பார்த்து போண்டா. இது கூட ஓகே தான். ஒரு அடி அவ்வளோ செத்தேன். அப்படியே ஓடி போயிடலாம். நம்ம போகணும். எதுவும் வாடா கிளம்ப. அதான் கிளம்பி வந்திருக்கான் பாரு. பிரெட் இருக்கு, கொஞ்சம் லேட்டாக தான். என்கிட்ட ஒரு ஆட்டு கூட இல்லடா. ஆனா இங்க எதுவுமே சாப்பாடு தெரியல. பின்னாடி சாப்பிட்டு பார்த்துலாம். எலும்பாண்டிடா யாரா கரடி இப்படி பின்னாடி வாங்க. ஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கிறேன். டைமண்ட் ஆனா அது பரவாயில்ல, பிரச்சனை முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போன செத்தா எப்படி வர வேண்டாம். இடி மணி வரியா இல்லையா? அங்க ஏன்டா போற? அங்க போயிட்டு இருக்க ஆப்போசிட்ல. போலாம் இதுல இன்னொரு கரடி அடிக்க சொன்னது. போடா நீ அங்க போய் விட்டுருச்சுடா. சொல்லும் போது குடி சரி வந்து என் இடத்துல நில்றா. 3, 2, 1 குடி குடிச்சுக்கிட்டே சாப்பிட்டாலே சிது சிது சிதுவா தள்ளி வா என் கூட பின்னாடி.
ரொம்ப பெரிய கேவா. ஐயோ வெடிப்பா வண்டி. இல்ல அப்படியே உனக்கு 3 டெட் பிளாக் வச்சு ஏறி வா. என்ட்ரமேன் இருக்கான் கீழே, அவன் கண்ணை பாத்துறாத. அவன் கண்ணை பாத்துறாத. ஏப்பா ரூமுக்கு போறதுல கண்டுபிடிச்சிட்டானா? ஓ என் பொருள்லாம் எடுத்துட்டு நான் இருக்கிற இடத்துக்கு நீ வாடா. சித்து, பொருள்லாம் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. நான் இருக்கிற இடத்துக்கு நீ வாடா. வந்துகிட்டு இருக்கியா என்ன? இது என்ன பண்ணணும்? சீக்கிரம் வா. பொருள்லாம் எடுத்துட்டியா? ஓடிக்கிட்டு வாடா. இது எடுத்து வைக்கிறேன்டா. இது மாதிரிதான் நின்றுருக்கேன். பெட்ட போடு. அடிக்கிறான்டா. சீக்கிரம் போடுறா. செத்துட்டே போ. வில்லேஜர்ரா, வில்லேஜர் இருக்கும். இது இருக்கும். வில்லேஜர் ஐயா, வில்லேஜ் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஐயா. எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு? நான் இருக்கேன்.
ஒத்தாட்ட வச்சுட்டு வராது ஒரு மாதிரி இருக்குடா. முதல்ல இதை தப்பிக்கணும்டா. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும். உருளைக்கிழங்கு கொடுத்துருக்கேன் பாரு, சாப்பிடு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவே பார்ட் 3 வரணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பார்ட் 3 வேணும் ப்ரோன்னு சொல்லுங்கள். ஏன்னா பார்ட் 3ல் கண்டென்ட் வந்து மைனிங் தான். அதில் என் ஃப்ரெண்டு இன்னொருத்த வருவான். மல்டிப்ளேயர் 2 தானே போட்டிருக்கோம். இப்போ என் தம்பியோட இன்னொருத்த ஃப்ரெண்டு வருவான். அவனோட சேர்ந்து டைமண்ட் கண்டுபிடிக்கிறது தான் எங்கள் குறிக்கோள். நாங்கள் வீடெல்லாம் கட்டி வச்சுருவோம், அதெல்லாம் காட்ட மாட்டோம். ஆனால் மைனிங் பண்ணுறதை காட்டுவோம். ஓகே பாய் கைஸ், பாய். சோத்துலி அடி வாங்கியாச்சு, சேத்துலி அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி கரடிகிட்ட, அதாவது பனி கரடிகிட்டே அடி வாங்கியாச்சு. இதுக்கு மேலே அசிங்கம் என்ன வேணும்? எங்கே செத்தோமோ இப்போ மறுபடியும் அங்கேயே போய் பொருள்லாம் எடுக்கணும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுற மக்களே. சித்து அதை அடிக்காத, நானே வச்சுக்கிறேன், நீ விடு. சித்து அடிக்காத. சித்து வர்ற கோவத்துக்கு ஒன்று ஏன்டா அவனை அடிக்க வேணாம் தரலாம் சொன்னேன். அங்கே விட்டுருண்டா, பெட்டை வேறு எடுத்து தொலைஞ்சிட்டேன். ஸோ கடவுளே. போவோம் ரூயின்டு பாட்டில். அப்படியே செத்தர்லேயும் ஒரு நல்ல விஷயம், ரூயின்டு பாட்டில் கண்டுபிடிச்சாச்சு. ஹாஹா. என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே, அதை முதல்ல பார்ப்போம்.
போடா ஏன் பிக்காக்ஸு ஓ ஹெல்மெட்டு கோல்டன் ஆப்பிள் போ தூளு ஜாக் பாட்டு. அங்கேருந்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்காண்டாக்கா பாதுகாப்பு. டேய் என்னடா நீ ஒரு காட்டிலே ஆடா இருந்திருக்க இவ்வளோ நேரம். உன்கிட்ட தான் பிரெட்டு உருளைக்கிழங்குன்னு இவ்வளோவும் இருக்குல்ல, சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருந்த? மூளையே இல்லைடா உனக்கு. செஸ்ட்டில் வைப்போம். டே அநியாயம் பண்ணாங்கடா, செஸ்ட்டில் வைக்க விடுங்கடா. பக்கத்துலேயே பெட் இருக்குது, செத்து பொழைக்கலான்னு பார்த்தாலும் எக்ஸ்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வச்சுருந்தேன். இப்போ அவங்க என்னை அடிச்சு 2 தான் இருக்குது எக்ஸ்பி. கீழே காட்டுறதுல பச்சை கலரில் நம்பரு, அதுதான் எக்ஸ்பி. செத்துட்டிங்களா? இது குறைஞ்சிச்சின்னா என்சாண்ட் பண்ண முடியாது, அப்கிரேட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப அவசியம்.
ஓகே guys, இதோட நம்ம இந்த பார்ட் 2 முடிச்சுக்கலாம். பார்ட் 3ல் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு வருவான். இல்லை என் தம்பி மட்டும் தானே வந்திருக்கான் மல்டிப்ளேயரில். இன்னொரு ஃப்ரெண்டு வருவான். அதில் சேர்ந்து விளாட்றமே காட்டுவோம். நாங்கள் வீடெல்லாம் கட்டி வச்சுருவோம். ஆனால் அதை காட்ட மாட்டோம். அதுக்கப்புறம் மைனிங் பண்ணி டைமண்ட் கண்டுபிடிக்கலாம் காட்டுவோம். அதனால் மீண்டும் சந்திக்கலாம். இது உங்கள் NTG தமிழ் கேமிங். பாய். சரி guys, நடந்த வரைக்கும் இதான் பார்ட் 2ன்னு சொல்லியாச்சு. இனிமேல் பார்ட் 3 எப்போ பார்த்தீங்கன்னா, இதில் 2 பிளேயர் தானே விளாண்டோம் மல்டிப்ளேயரில். 3ஆவதாக இன்னொருத்தன் வருவான். அது அப்புறமா காட்டுறேன். இந்த கண்டென்ட் வந்து என்னென்னா, வீடு கட்டுறது வீடியோவில் காட்ட மாட்டோம், கட்டிடுவோம். பார்ட் 3க்கு வெயிட் பண்ணுங்கள். பாய்.